Hello? Hello? Hello, doctor? Hello, doctor. ஹலோ டாக்டர், நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்குகளிடமிருந்து பரவும் நோய்களை தடுக்கும் தினமான இந்த ஜூனோட்டிக் டிசீஸ், வேர்ல்டு ஜூனோட்டிக் டிசீஸ் டே இன்றைக்கி வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறனால இதையொட்டி வந்து நம்ம கூட வந்து தொற்று நோய் நிபுணரான டாக்டர் பி விஜயலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஹலோ மேம், வணக்கம். ஸோ மேம், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜூனோட்டிக் டிசீஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த தொற்று நோய் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜூனோட்டிக் டிசீசஸ் வந்து மேஜராக என்ன ரீசன் மேம் பரவுறதுக்கு? நம்ம எப்படி வந்து இதில் இருந்து சேஃபாக இருக்கணும் மேம்? ஸோ சிம்பிளாக பரவுறதுக்கு ரீசன் நம்மளும் இருக்கும், விலங்குகளும் கூட இருக்குது. லாஜிக்னு பார்த்தா ஒன்று தான். நம்ம எப்படி சர்வைவ் ஆகிறதுக்கு அடாப்ட் ஆகிறோமோ விலங்குகளும் அடாப்ட் ஆகுது. ஓகே. ஸோ இதுக்கு நடுவில் இருக்க பூச்சிகளும் அடாப்ட் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகுது, விலங்குக்குள்ளே இருக்கிறது விலங்குகள் நம்பர் குறையும் போது அதுலேருந்து பரவி மனுஷனுக்கு வர ஆரம்பிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பல நோய்கள் நமக்கு வர்றது ஒரு காலத்தில் விலங்குகள்லேருந்து மனுஷனுங்களுக்கு வந்து மனுஷனுக்கு மாறி அதோட அடாப்ட் ஆனது. எப்போ இந்த ஜூனோட்டிக் டிசீசஸ் பிரச்சனை ஆகுது, நமக்கு அறியாத புது புது நோய்கள் வரும்போதும் நமக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கிறது இல்லை. அப்போ எபிடமிக்ஸ் வர ஆரம்பிக்குது. அப்போ பெரிய விஷயமா இருக்குது. இப்போ தொட்டு சில நோய்கள் அனிமல்ஸ்லேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதோடு நம்ம அடாப்ட் ஆகிட்டு தான் இருக்கோம். ஏன்னா இந்த உலகம் நம்மளுக்கு மட்டும் இல்லை, விலங்குகளுக்கும் கூட சேர்ந்தது தான். ஸோ இது ஜூனோட்டிக் டிசீஸே இல்லாமல் ஒரு உலகத்தை உருவாக்க முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக பாசிபிலிட்டியே இல்லை. கண்டிப்பாக இருக்கும், புதுசாகவும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதோடு எப்படி நம்ம அடாப்டாக இருக்கோங்கிறத பொறுத்து தான் நம்ம சர்வைவலும் சரி, நம்ம எப்படி நம்ம ஒழுங்காக வெளியே வரோங்கிறத பொறுத்தும் இருக்குது. ஓகே மேம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வாழ்கிறது வந்து விலங்கினங்கள் கூட தான் வாழ்கிறோம் இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடுச்சுங்க. நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ் சுற்றி, காட்டுக்கு சுற்றி வில்லேஜஸ் இருக்கும். அப்போ ஈஸியாக இருந்தது. பட் அப்படியே இருந்தாலுமே ஒரு டீலினேஷன் இருந்தது. இது ஊர், இது காடுன்னு. இப்போ என்ன ஆகுது, நம்ம எக்ஸ்பேண்ட் ஆக ஆக மனுஷன்கள் இல்லாத இடங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ விலங்கினங்களுக்கு அதுங்களோட இடங்கள் இன்னும் கம்மியாகுது. அப்போ என்ன ஆகுது, அது மனுஷனோட ஃப்ரிஞ்சில் வரும்போது அதுக்கிட்டேருந்து புது நோய்கள் பரவுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், சில நோய்கள் ஆன்டிசிபேட் பண்ணுறோம். இதெல்லாம் இருக்குது. இப்போ கோவிட் யாரும் ஆன்டிசிபேட் பண்ணல. எங்களுக்கு புதுசாக வைரஸ் வரும்னு தெரியும், ஆனால் கோவிட் இவ்வளோ பெருசாக வரும்னு யாரும் யோசிக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் எபோலா பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்தது, நீங்கள் காட்டுக்குள்ளே போய் காட்டுக்குள்ள ஃப்ரிஞ்சுக்குள்ளே வாழ ஆரம்பிக்கும் போது அங்கே இருக்க இலங்குகளுக்கு மூலமாக உங்களுக்கு வருது. நமக்கு என்ன எதிர்ப்பு சக்தி சுத்தமாக கிடையாது. ஸோ வேகமாக பரவும் போது பெரிய எபிடமிக்காவோ பேண்டமிக்காவோ மாறுது. ஸோ இப்போ புதுசாக வர நோய்கள்லாம் இன்னும் நம்ம ஆக்கிரமிக்கிறதுனால, பட் மெஜாரிட்டி ஆஃப் டிசீசஸ் நம்ம வர நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ், ஏன்னா மனுஷனுமே ஒரு விலங்கு தான் ஒரு காலத்தில், அப்படியே அடாப்ட் ஆகி மாறி வர்றது தான். கண்டிப்பாக மேம். ஒருவேளை அப்போது நம்ம வந்து விலங்கினங்களுடைய இடங்களை வந்து ஆக்கிரமிக்காமல் இருந்தால் இது குறையும்னு நினைக்கிறீங்களா மேம்? விலங்கினங்களை இடங்களை ஆக்கிரமிக்காம மனுஷன் இருக்கவே முடியாது. மனுஷனும் முதல்ல காட்டில் தானே இருந்தான். ஸோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் எவல்யூஷன். பட் ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு காலத்தில் இப்போ ஒரு 50 இயர்ஸாகவே லாஸ்ட் 50 years டெவலப்மெண்ட் ஹஸ் பிகம் ரியலி ஹியூஜ். அப்போ வந்து இந்த டீப்பர் ஜங்கிள்ஸ், மார்ஜினல் ஜோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக வேறுபாடுகள் இருக்குது. இந்த மார்ஜினல் ஜோன்ஸில் இருக்க பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. உலகத்தில் இவ்வளோதான் பாப்புலேஷன் தாங்குங்கிறதுக்கு மேலே நம்ம இருக்கோம். அப்போ ஆப்வியஸ்லி இது வரதான் செய்யும். கண்டிப்பாக மேம். ஸோ இந்த மாதிரி இன்னவிட்டபிளாக ஜூனோட்டிக் டிசீஸ் வரும்போது நாம் அதிலிருந்து எப்படி மேம் சேஃபாக இருக்கிறது? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். நம்ம கூட இருக்கிற விலங்குகளால் நமக்கு வரக்கூடிய விஷயங்கள், நம்ம கூடவே இருக்கிற ஜூனோட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ். ஓகே. நம்ம காமனாக பார்த்தீங்கன்னா சீசன் ஆரம்பிச்சா டெங்கு, சிக்கன் குனியாலாம் ஜூனோட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் தான். மலேரியாஸ் ஜூனோட்டிக் இன்ஃபெக்ஷன். இது வருஷம் பூரா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து நேராக நமக்கு அனிமல்ஸ் வந்து வரல, கூட இருக்க நடுவில் இருக்க கிருமி, நம்ம மஸ்கிட்டோ பைட்டால் வருது. ஸோ இதெல்லாம் மஸ்கிட்டோ பைட் கண்ட்ரோல் அதோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் போகும். ஓகே மேம். டாக்ஸ் நம்ம கூட இருக்கு, டாக்ஸ் கடிக்கும் போது வர ரேபிஸ், அதுக்கு தடுப்பூசிகள் இருக்க போட்டுக்கலாம். அதே மாதிரி கேட் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணாமல் பார்த்துக்கலாம். சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டோட இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, கேட்டோட ஃபீஸஸ், டாகோட ஃபீஸஸ்லாம் இல்லாமல் இருக்கா. சில விஷயங்கள் தடுக்க முடியும். நம்ம கூட இருக்க விலங்குகள், நம்ம சுற்றி இருக்கிற இடங்களை நம்மளால் பார்த்துக்க முடியும். ஓகே மேம். எலிகள் அதிகமாக இல்லாமல் பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம கூட சுற்றி இருக்கிற அனிமல்ஸ் என்னென்ன, அதனால் வரக்கூடியது என்ன, அதை எப்படி டிவைட் பண்ண முடியும், அதுலேருந்து நம்ம வராமல் இருக்கிறத பார்த்த முடியும்.
ஓகே மேம். அதுக்கு மேலனா நம்ம கையில இல்லை. ஸோ ரொம்ப ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஜூனோட்டிக் டிசீசஸ் அப்படின்னா என்ன மேம்? நம்ம வந்து அகெயின் வீல் டிவைட் இன் 2 சிஸ்டம் பேஸாக டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ ரெஸ்பிரேட்டரின்னு வச்சுக்கோங்களேன், மூச்சு தொடல். வருஷம் நம்ம ஒரு வருஷம் வந்து பறவை காய்ச்சல்பாங்க, அடுத்த வருஷம் வந்து பன்றி காய்ச்சல்பாங்க. இது எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸா தான். இந்த இன்ஃப்ளூயன்ஸா என்ன ஆகும்னா நமக்கு மனுஷனுக்கு வர தொற்று விலங்கினங்களுக்கு இருக்கும். ஸோ விலங்கினங்கள்லேருந்து மறுவி திருப்பி மனுஷனுக்கு வரும். ஓகே. அப்புறம் மனுஷனுக்குள்ளே போயிடும். ஓகே. ஸோ இந்த மாறுதலுக்கு பேர் தான் இன்ஃப்ளூயன்ஸா. அதே மாதிரி தான் வந்தது கோவிட் வந்து காட்டில் இருக்க விலங்குலேருந்து வந்து மனுஷனுக்கு வந்தது. ஓகே. ஸோ இதெல்லாம் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ். ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஒரு பக்கத்துலேருந்து வந்த பிறகு மனுஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் தான் அதிகமாக இருக்கும். அப்போ நீ விலங்கினமே அந்த இடத்துல இருக்காது, எங்கேயோ ஆரம்பிச்சிடும். அப்போ நார்மலாக போடுற எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு காய்ச்சல் கோல்டு காஃப் இருந்தால் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கணும், ஒரு தனிமையாக படுத்திக்கணும், மாஸ்க் அணியணும், கை கழுவணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் முடியும். எங்கெல்லாம் தடுப்பூசி இருக்கோ போட்டுக்கணும். இது ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தொடுவதால் மோஷன் யூரினால ஸ்ப்ரெட் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எபோலா சொல்கிறாங்க. எபோலா காட்டு ஃப்ரிஞ்சிலேருந்து வந்தது. முன்னாடி ஒரு பெரிய எபோலா எபிடமிக் வந்தது. WHO சேர்ந்து ஒரு புது வேக்சின் கண்டுபிடிச்சாங்க, அதை போட்டாங்க. இப்போ திருப்பி மறுவி இன்னொரு ஃபார்மில் வந்திருக்கு. இப்போ வந்திருக்க புட்டி முக்கியோக்கு உங்களுக்கு மருந்தும் கிடையாது, வேக்சினும் இல்லை. இப்போ தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு ட்ரையல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி அடாப்ட் ஆகி சர்வைவ் ஆகிறோமோ வைரஸும் சர்வைவ் ஆக தான் செய்யும். இதெல்லாம் டைரெக்டாக காடுகள்லேருந்து வருது. அப்போ நமக்கு அந்த காடுகளில் இருக்க மீட் சாப்பிட்றது அதோட எக்ஸ்போஷரை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நமக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகிற ஜூனாட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இது ராதர் தென் சேயிங் ஜூனாட்டிக் நான் ஜூனாட்டிக் நாங்கள் என்ன சொல்லுவோம், மோட் ஆஃப் ஸ்ப்ரெட்டை வச்சு தான் ப்ரிவென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது யூரின் வழியாக ஃபுட்டு வழியாக போகுதுன்னா உங்களோட தண்ணியை 3 நிமிஷம் காய்ச்சி குடிக்கணும், பாலை காய்ச்சி கொடுக்கணும். உங்களுக்கு உடம்பு முடியல பேதியெல்லாம் இருந்ததுன்னா தனியாக இருக்கணும், மற்றவங்க கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாமே அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதான். ஸோ ஒரு பகுதி ரெஸ்பிரேட்டரி, ஒரு பகுதி உங்களோட யூரின் அதெல்லாம் போகிறது. 3வது பகுதி பைட்ஸ் தான் மஸ்கிட்டோ கண்ட்ரோல், அனிமல்ஸ் கண்ட்ரோல். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்க்ரப் டைஃபஸ்னு ஒன்று இருக்கும், ஒரு சின்ன சின்ன உண்ணிகள் இருக்கும், அது கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஜென்ரல் மெஷர்ஸ் தான். ஓகே மேம். ஓகே மேம். ஸோ நம்மளுடைய நேயர்கள் வந்து தொடர்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம் மேம். வணக்கம் ரெயின்போ FM. ஓகே மேம், கட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் சொன்னீங்களே மேம் கோவிட் வந்து, ஸோ அதுவும் வந்து ஒரு ஜூனோட்டிக் டிசீஸ் தான் இல்லையா? ஸோ அதுவும் வந்து ஸ்டார்ட் மட்டும்தான் வந்து ஒரு டிசீஸ் வந்து அனிமல்கிட்ட இருந்து வருது, அதுக்கப்புறம் வந்து ஹியூமன் டு ஹியூமன் கான்டாக்ட்னால தான். ஸோ அந்த இடத்துல நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அனிமல் கிட்டேருந்து ஹியூமனுக்கு வரும்போதும் தடுக்க முடிஞ்சதுன்னா ஃபைன். ஹியூமன்லேருந்து ஹியூமனுக்கு போகும்போது நம்ம அங்கே தான் தடுக்க முடியும். ஓகே. அதுக்கப்புறம் அனிமல்ஸ் பக்கம் போகிறது அர்த்தமே இல்லை. ஸோ ஒன்ஸ் ஒரு சமயத்துக்கு மேலே வந்தால் நாங்கள் வந்து இப்போ ஜூனோட்டிக் ட்ராபிலெட் இன்ஃபெக்ஷன் பிரிக்கிறது இல்லை. ஸோ தடுக்கிறதுக்கு நாங்கள் போடுறது வந்து மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். ஓகே. ஸோ ஏர்போன், ட்ராப்லெட் அண்ட் கான்டாக்ட்னு சொல்லுவோம். இதான் 3. ஏர்போன்னா உங்களோட சுவாச குழாய் மூலமாக போகிறது. காமனஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிபி, மீசல்ஸ், சிக்கன் பாக்ஸ் மாதிரி. அது வந்து நீங்கள் மூச்சு விடும்போது இரும்பினாலே சர்ஃபேஸில் இருக்கும். ஓகே. ட்ராப்லெட்னா நீங்கள் இரும்பும்போது ஒரு மீட்டருக்கு மேலே போச்சுன்னா கீழே விழுந்துடும். கோவிட் எல்லாம் அப்படி தான் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால தான் உங்களுக்கு சளி, காய்ச்சல், இன்ஃப்ளூயன்ஸாலாம் இருந்ததுன்னா வீட்டில் தனியாக இருங்க, நல்ல டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க, யாரும் கிட்ட வர வைக்காதீங்க, ஒரு மாஸ்க் போடுங்க. சிம்பிள் மாஸ்க்லேயே அது படுத்துரும். நெக்ஸ்ட் கான்டாக்ட், தொடுவதால் பரவுது. ஓகே. நம்ம வந்து டைஃபாய்ட் ஃபீவராக இருக்கட்டும், நம்மளோட ஃபுட் பாய்சனிங்காக இருக்கட்டும், காலராவாக இருக்கட்டும், இதில் சில ஜூனோட்டிக் சிலது நான் ஜூனோட்டிக். எப்படியாக இருந்தாலும் அது தொடுவதால் பரவும் போது அதோட கைண்ட் ஆஃப் ப்ரிவென்ஷன் பார்த்தீங்கன்னா கை கழுவுறுதல். நம்ம ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தால் தொடாமல் இருக்கணும், பாத்ரூம் கிளீன்லினஸ் அதெல்லாம் தான் முக்கியமாக. இது இல்லாமல் பைட்ஸ்க்கு யூ ஹேவ் டு கண்ட்ரோல் த வெக்டர்ஸ். ஓகே. ஓகே மேம். ஸோ அடுத்து தொடர்ந்து பேசலாம் மேம். காலர் யாருன்னு பார்ப்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலேருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம். இந்த ஜூனோட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் டிசீஸ் பத்தி சொன்னீங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இது எப்படி ஒருத்தருக்கு வந்திருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ண முடியும்? அண்ட் இப்போ இந்த நாய் வந்து நக்கறதாக இருக்கட்டும், பூனை லிக் பண்ணுறதா இருக்கட்டும், அது மூலியமாக இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மனிதர்கள் கிட்ட பரவுமா? அண்ட் ஒரு செல்ல பிராணிகளை வீட்டுல வளர்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது கிட்ட எப்படி நம்ம பொறுப்புணர்வோட நடந்துக்கணும்? டூஸ் அண்ட் டோஸ் இன் பெட் அனிமல்ஸ், அது பத்தியும் அண்ட் ஜூனோட்டிக் டிசீஸ் வந்திருக்கு ஒருத்தருக்கு அப்படிங்கறத எப்படி அனலைஸ் பண்ணுறது, அதற்குரிய நவீன சிகிச்சை முறைகள் எப்படி இருக்கு, அதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மேம்.
ஸோ ஜூனாட்டிக் டிசீசஸ்ங்கிறது ஒரு வெரி வெரி ப்ராட் கேட்டகரி. ஸோ ஆஸ் அ டாக்டர் நாங்கள் வெறும் ஜூனாட்டிக் டிசீசஸ்னு கேட்டகரைஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் அவங்களுக்கு வந்திருக்க ஜுரத்தோட அவங்களோட ஆர்கன் ஸ்பெசிஃபிக் போட்டு ஒரு சிண்ட்ரோம் மாதிரி கொண்டு போய் இந்த பர்டிகுலர் ப்ரெசன்டேஷனுக்கு இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அதோடு அவங்க ஒரு காட்டுக்கு போயிட்டு வராங்க, ஒரு அனிமல்ஸ் பெட்ஸ் வளர்க்குறாங்கன்னா அதை வச்சு திருப்பி அதை ஃபில்டர் அவுட் பண்ணிக்கிட்டே வருவோம். நீங்கள் ஒரு அல்காரிதமில் ஃபில்டர் அவுட் ஆகிட்டே வரதில்ல, அது எங்கள் மூளைக்குள்ளே நடக்கும். அதில் வர்றதை வச்சு டிஃப்ரென்ஷியல்ஸ்னு சொல்லுவோம். டிஃப்ரென்ஷியல்ஸ்னால் இந்த பிரச்சனைக்கு இதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம். அந்த டிஃப்ரென்ஷியல்ஸ்க்கு தகுந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாருக்கும் எல்லா டெஸ்ட்டும் பண்ணுறது ப்ராக்டிக்கலி பாசிபிளே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் காஃப் கோல்டோடு வருதுன்னா ஒரு சீசனை பொறுத்து, இப்போ காஃப் கோல்டோன்னு வந்து ஃப்ளூ சீசன்னா ஃப்ளூ பண்ணுவோம். ஒரு ஜுரத்தோடு வராங்க, வேறு எந்த விஷயமும் இல்லை, பீக் சம்மரில் வந்தால் டெங்கு பண்ணவே மாட்டோம். இது வின்டர் சீசனில் வந்தால் டெங்கு, ஸ்க்ரப் டைஃபஸ், மலேரியா எல்லாமே பண்ணுவோம். ஸோ அந்த இடத்தை பொறுத்து, அவங்களோட ப்ரெசன்டேஷனை பொறுத்து, அந்த டைமில் என்ன இருக்கோ அதை பொறுத்து அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் மாறும். ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் நாட் சம்திங் விச் ஐ கேன் டெல் யூ ஒரு 2 minutes இது தான், இப்படி தான், இதுக்கு தான் இந்த டெஸ்ட்டுங்கிறது இல்லையா. அவங்களோட ப்ரெசன்டேஷன், அவங்களோட கூட இருக்க அந்த ஹிஸ்ட்ரி டேக்கிங், அவங்க எக்ஸாமின் பண்ணுறதை வச்சு வி கம் டு அ கன்க்ளூஷன். இரண்டாவது மிக முக்கியமான கேள்வி, நம்ம அனிமல்ஸ் நக்கிறதுனால இன்ஃபெக்ஷன்ஸ் பரவுமா? நம்ம ஸ்கின்னு டேமேஜ் ஆகாமல் இருந்ததுன்னா, நாயோ பூனையோ மேலே நக்கும்போது ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம ஸ்கின் இஸ் அ பேரியர். இந்த பேரியர் வந்து உள்ள கிருமிகள் ஈஸியாக போகாமல் தடுத்துரும். ஸோ நம்ம எச்சல், நாய் பூனை எச்சல்லையும் கொஞ்சம் பாக்டீரியா இருக்கும், பெருசாக ப்ராப்ளம் வராது, இன்டாக்ட் ஸ்கின்னில் ஒன்றும் பண்ணாது. இப்போ ஒரு கீரி இருக்குது ஸ்கின்னு, வாயில் ஒரு வாய்க்குள்ளே நக்குது, கண்ணில் வந்து அது சலைவாக படுது. அப்படி இருக்கும்போது சம்டைம்ஸ் வரி பண்ணணும். சின்ன மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வரி வில் பி ஆல்வேஸ் அபவுட் ரேபீஸ். ஏன்னா ரேபீஸை பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், கடித்தாலும் வரும், இந்த மியூக்கோசல் எக்ஸ்போஷர்லேயும் வரலாம். ஏன்னா இந்த ரேபீஸ் கிருமி போச்சுன்னா உடனே நரம்புகள் அதை எடுத்துக்கும், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வரும். ஸோ நம்ம நாய்க்கு ஒழுங்காக தடுப்பூசி போட்டிருக்கோமா, வருஷம் அதை ஃபாலோ பண்ணுறோமா, நாய் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது, இது ரெண்டும் முக்கியமான விஷயம். இது ரெண்டும் இருக்கும்போது உங்கள் நாயோ பூனையோ நக்குனா பெரிய பிரச்சனை வராது. பட் அட் த சேம் டைம் அதை கடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா நாயும் பூனையும் ஏதாவது ஒரு டைம் உடம்பு சரியாக தான் போகும். அது சரியாக தான் போய் ரோட்டில் விட முடியாது, அப்போது நம்ம பார்த்து தான் ஆகணும். அந்த டைமில் இந்த தடுப்பூசிகள் போடும்போது சில வகையான நோய்கள் வராமல் தடுக்கும். அது ஃபஸ்ட் அட்வான்டேஜ். ரெண்டாவது, அதுக்கும் நமக்கு வர மாதிரி ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், சளி, தும்பல், பேதி அதெல்லாம் வரலாம். வரும்போது நம்மளை பார்த்துக்கணும். ஒரு மாஸ்க் அணிஞ்சுக்கணும், கையில் க்ளவ் போட்டுக்கணும், அதோட செக்ரீஷன்ஸ் அதெல்லாம் தொடும்போது நம்ம மேலே படாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். முக்கியமாக இந்த கோமார்பிட்டிஸ் இருக்கவங்க, வயதில் மூத்தவங்களும் குழந்தைங்களும், 5 வயசு இருக்க குழந்தைங்க, 5 வயசு கீழே இருக்க குழந்தைங்க, 65 வயசுக்கு மேலே இருக்கவங்க, கூட மற்ற டிசீசஸ், சக்கரை இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, கேன்சர் இருக்குது, இந்த மாதிரியானவங்க அவங்கள க்ளீன் பண்ண, சுத்தம் பண்ணலாம் ட்ரை பண்ணக்கூடாது. கொஞ்சம் டிஸ்டன்ஸோடு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இவங்களுக்கு வந்து சாதாரண விஷயம் கூட பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ செல்லப்பிராணிகள் வச்சுக்கக்கூடாதுன்னு இல்லை, சேஃபாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. செல்லப்பிராணிகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். பட் ரிமெம்பர், இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் செல்லப்பிராணிகள். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு வந்தாலும், நம்ம வீட்டு வயசானவங்களுக்கு வந்தாலும் நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணணும். அது பண்ணுறதில்ல, அதுதான் ப்ராப்ளம். கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஹைஜீனிக்காக அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அந்த அவேர்னஸ் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த டிசீஸ் பரவாமல், அண்ட் இன்ஃபேக்ட் நீங்கள் ரேபீஸ் சொன்னீங்க, அதாவது எப்படி ஓப்பன் ஊன்ஸ் இருக்கும்போது, ஸோ சலைவா படுறது ப்ராப்ளம் இல்லை, ஆனால் அது ஓப்பன் ஊன்ஸ் இல்லாமல் இருக்கும்போது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. தேங்க்யூ மேம், யூ ஆன்சர் தட் கொஸ்டின்ஸ். அண்ட் அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். மதிய வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்கள் சார். ராயப்பேட்டையிலேருந்து வெங்கடேசன் பேசுகிறேன். சொல்லுங்கள். இப்போ வந்து கேரளாவில் இந்த நிப்பா வைரஸும் ஷிகோலிசிஸும் ஒரு வைரஸும் பரவிட்டு இருக்கு. நிப்பா வைரஸ், இன்னொன்று என்ன சொன்னீங்க? ஷிகல்லோசிஸ், அது பாக்டீரியா. ஸோ அது ரெண்டுமே இப்போ பரவிட்டு இருக்கு. அதுவும் தமிழ்நாடுக்கு பார்டர்ல செக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த கேட்டகரியில் வருதா மேடம்? அது நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? ஸோ நிப்பாங்கிறது ஒரு இன்னும் ஏதாவது சொல்கிறீங்களா சார்? அதுக்கு மருந்து இருக்கா? அவ்வளோதான் மேடம். சரி, நிப்பாங்கிறது ஒரு வைரஸ். இதுவும் ஒரு ஜூனாட்டிக் இன்ஃபெக்ஷன். இந்த ஃப்ரூட் பேட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது கேரளாவில் நமக்கு மரங்கள் அதிகம், அதில் ஒரு வகையான வவ்வால்கள் இருக்கும். அதோட எச்சத்தில் இந்த கிருமி இருக்கும். இது யூஸ்வலாக அந்த பேட்ஸ்க்கு ஒன்றுமே பண்ணாது. அது பாதி தின்னுட்டு போட்ட பழம், அது வந்து ஏதாச்சும் ஜூஸில் அதோட எச்சில் பட்டதுன்னா அதை குடிக்கும்போது வர்றது நிப்பா வைரஸ். இது ஒரு மூளைக்காய்ச்சல் மாதிரி வரும், இதனால் உயிர் சேதம் உண்டு. ஸோ இப்போ சில ஆண்டுகளாக அப்பப்போ நம்ம வெஸ்ட் பெங்கால், அசாம் பெல்ட்லேயும் கேரளாலையும் இது பார்த்துக்கிட்டே இருக்கும்.
இன்ஃபேக்ட் இப்போ போக போக நம்ம உயிர் சேதம் சதவீதமும் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இது வந்து ஒருத்தருக்கு வந்த பிறகு ரொம்ப பெரிய அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்கும் அந்த கோவிட் பரவுற மாதிரிலாம் வேகமாக பரவாது. க்ளோஸ் கான்டாக்ட் இருந்தால் தான் பரவும். ஸோ இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, நம்ம வெளியில் வந்து முன்னாடியெல்லாம் அந்த சாப்ஸ் எடுத்து, அதாவது டாடி குடிப்பாங்க, கல் குடிப்பாங்கல்ல, அப்படியே வச்சுட்டு அந்த மாதிரி குடிக்கக்கூடாது. அதை வேக வச்சு குடிக்கணும், அதை நல்லா கொதிக்க வச்சு குடிக்கணும். ஃப்ரூட்ஸ் கடிச்சிருந்ததுன்னா அதை கட் பண்ணி போட்டுடணும். இந்த சுகர் கேன் ஜூஸ்லாம் எடுக்கும்போது சுத்தமாக இருக்கான்னு பார்த்துட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பேசிக்காக பண்ணும்போதே சான்சஸ் இது நமக்கு வர்றதுக்கு குறைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் 1-to-1 ஸ்ப்ரெட் கொஞ்சம் கம்மி தான். இரண்டாவது ஷிகல்லா கேரளாவில் மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுக்க இருக்குது. நம்ம பார்க்குற ஒரு வகையான ஃபுட் பாய்சனிங். மெஜாரிட்டி ஆஃப் டைம்ஸ் நாங்கள் ஃபுட் பாய்சனிங்க்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு வேதின்னு வரவங்களுக்கு டெஸ்ட்டுன்னு பண்ண ஆரம்பித்தோம்னா நான் எல்லா டெஸ்ட்டையும் பண்ணேன்னா அதுக்கே லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும். ஸோ மெஜாரிட்டி சிம்டம்ஸ் மேனேஜ்மெண்ட் கொடுக்கும்போதே செட்டில் ஆகிடும். ஷிகல்லாங்கிறது ஒரு வகையான பேதி உருவாக்குற கிருமி. இது ஒரு பாக்டீரியல் கிருமி. இது சில டைமில், மெஜாரிட்டி ஆஃப் டைம் இதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸே தேவைப்படாது. ஏன்னா இது ப்ரொடியூசஸ் அ டாக்ஸின். அதாவது அந்த கிருமி வயிற்றுக்குள்ளே போகும் சாப்பாடோடு சேர்ந்து. அந்த கிருமி வயிற்றுக்குள்ளே போனோடனே ஆக்டிவேட் ஆனோடனே இட் ப்ரொடியூசஸ் அ டாக்ஸின். அந்த டாக்ஸின் என்ன பண்ணும், நமக்கு வாந்தி பேதி டிசென்ட்ரி வர வைக்கும். இந்த டிசென்ட்ரி வாந்தி பேதி வரும்போது அதனால் உயிரிழப்பு தான் அதிகம். அதாவது என்னென்னா பேதி அதிகமாக போயிட்டு வேண்டிய அளவு உடம்புக்குள்ளே நீர் சத்து இல்லாமல் அதனால் உயிர் சேதமாகும். இன்னொரு பகுதி, இந்த ஷிகர் டாக்ஸினில் சில பேருக்கு ஒரு ஆட்டோஇம்யூன் ஃபினாமினான்னு சொல்லுவோம். நம்ம எதிர்ப்பு சக்தி அணுக்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு அதனால் கிட்னி ப்ராப்ளம்லாம் வர வாய்ப்பு இருக்குது. இந்த குரூப்புக்கு மட்டும்தான் ப்ராப்ளம். இது வந்து தடுக்கணுன்னா நம்ம சாப்பாடு, தண்ணியோட ஆரோக்கியம் முக்கியம். ஸோ நம்ம தண்ணி 3 நிமிஷம் ரோல் பாயில் பண்ணணும், இல்லைன்னா நீங்கள் ஃபில்ட்ரு வச்சு எடுக்கணும். ஸோ இந்த யூஸ்வலாக கேன் வாட்டர் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இப்போ ஹாஸ்பிட்டல் பில்டிங்ஸ்லாம் எடுக்கும்போது அதுக்கு டைம் லிமிட் இருக்கும். எவ்வளோ அதுக்கு ஒரு இந்த டைம்குள்ளே யூஸ் பண்ணோங்கிற டைம் லிமிட், க்ளீன் பண்ணது, அதோட பாதுகாப்பு கோடிங் அதெல்லாம் இருக்கும். நம்ம வெளியில் வாங்குகிற விஷயங்கள்ல இதெல்லாம் இருக்கிறதே இல்லை. ஸோ தட் பிகம்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஆஃப் ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ். சிமிலர்லி பால் கொதிக்க விடாமல் இருந்தால் பண்ணலாம். அப்புறம் ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க சாப்பிட்டுட்டு அந்த தொடும்போது மிச்சம் வச்சது பரவனா அதனாலேயும் வரலாம். ஸோ யாருக்காச்சும் வாந்தி பேதி இருந்தால் அப்போ அவங்கள தனியாக வைக்கணும். ஃபுட் அண்ட் வாட்டர் ஹைஜீன் ரொம்ப 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 முக்கியம். அப்படி இருந்தால் ஷுகர் டாக்ஸினால் வர ப்ராப்ளம்ஸ் தடுக்க முடியும். ஓகே மேம், தேங்க்யூ மேம். அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? மேம், நான் தினேஷன் பேசுகிறேன், சென்னையில இருந்து. மேம் ஓகே, மேம்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கள் தினேஷன். மேம், இப்போ நீங்க உங்களுடைய இது பார்த்துட்டே இருந்தேன், ரொம்ப அற்புதமான தகவல் கொடுத்துருந்தீங்க மேம். மேம், ஆக்சுவலா இப்போ வந்து நிறைய நியூஸ் நம்ம கேள்விப்படுறோம், லைக் ஃபிளாஷ் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெகுலரா வந்துகிட்டே இருக்கு. லைக் இந்த இடத்துல ஒரு சிறுமி இறந்துட்டாங்க, அந்த இடத்துல நோய் பரவுது அப்படின்னு. இது ஒரு கொரோனாக்கு முன்னாடி நம்ம ஒரு சீரியஸா பார்த்தோம். பட் ஆனா இப்போ இந்த பிரேக்கிங் நியூஸே வந்துட்டே யாருமே இதை பெருசா பொருட்படுத்த மாட்டாங்க. நிறைய பிரேக்கிங் நியூஸ் வந்துட்டே இருக்கு. இது ஒரு சாதாரண நியூஸ் போலயே கருதுறாங்க. அதே மாதிரி நமக்கு எந்த மாதிரியான சில, இப்போ நம்ம எப்போ வந்து இது வந்து நம்ம இந்த வைரல் இன்ஃபெக்ஷனா இருக்குமோ அப்படின்னு பிளட் டெஸ்ட்லாம் எந்த சமயத்துல பண்ணா நல்லா இருக்கும் மேம்? ஒரு நல்ல ஒரு பிரச்சனையை எதிர்த்து வச்சிங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரேக்கிங் நியூஸ் பார்க்குறீங்க, எங்களுக்கு வந்து ஒரு சமயத்தில் ஒரு இன்டர்நேஷ்னலாக ப்ரோபென் ஒரு வெப்சைட்டை கொண்டு வந்தாங்க, வேறு எங்கள் இடத்துல எபிடமிக்ஸ் இருந்தாலும் வரும்னு. ஸோ ஒரு காலத்தில் வந்து தெரியறதுக்காக பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, 2 நாள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்து இந்தியா, சைனா, ஆஃப்ரிக்கா 3 ஊர்லேருந்து மட்டும்தான் இங்கே எபிடமிக், அங்கே எபிடமிக். டேய், நான் இங்கே தான் இருக்கேன், எனக்கே தெரியல, நீ இங்கேருந்து போடுறேங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் பார்க்குறதே நிறுத்திட்டேன். ஸோ இது என்ன விஷயங்கள்னால், ஒரு விஷயம் பெருசாகும் போது அது வெளியே உணர்த்தும் போதும், ஒரு விஷயத்தை சென்சேஷனலைஸ் ஆகிறதுக்காக போடுறதும் 2 எண்ட் இருக்குது. ஸோ இப்போ என்ன நடக்குது, ஹெல்த் ரிலேட்டட் மேட்டர் எதுவாக இருந்தாலும் சென்சேஷனலைஸ் ஆனால் எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. அதை நீங்கள் நெகட்டிவாக சொல்லும் போதும் சென்சேஷனலைஸ் ஆகும்போதும் அட்டென்ஷன் கிராப் ஆகிறதுனால எல்லாத்தையும் அப்படி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு வெறும் நெகட்டிவ்ஸம் தான் கொண்டு வரும். ஏன்னா ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் ஃபியர் வந்துடுது. இப்போது ஷிகல்லோசிஸ்னோடனே ப்ரீவியஸ் வாசகர் கேட்டாலே ஷிகல்லோசிஸ் எவ்வளோ பெருசாக பரவிட்டுருக்குன்னு. ஷிகல்லோசிஸ் வருஷமாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கும், நம்ம கூடயே இருக்கிறது தான். நிப்பாவாச்சும் ரீசெண்டாக வந்த ப்ராப்ளம். பட் அவங்க போடுற விதத்தில் என்ன ஆகும்னா, இப்போ புதுசாக ஒரு நோய் வந்துருச்சு, இதனால் இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வருது, which is actually not justified. ஏன்னா இது இந்த காலத்தோட மீடியா அண்ட் நம்மளோட ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைல் அதோடு வர்றது. ஸோ எப்போ பயப்படணும், நாங்கள் எப்படி பார்ப்போன்னா,
எல்லாத்துக்குமே எபிடமிக் கட் ஆஃப்னு இருக்குது. இப்போ ஒரு விஷயம் வந்து இந்த அளவுக்கு மேலே வந்ததுன்னா எனக்கு அலர்ட் இருக்கும். இது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் கம்யூனிட்டியே சொல்லிப்பீங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சில ரெசிஸ்டன்ட் பக்ஸ் இருக்கும். ஒரு பேஷண்ட்டுக்கு ஏதோ வர வரைக்கும் ஒன்றுக்கு மேலே போச்சுன்னா எங்களுக்கு கட் ஆஃப் வந்ததுன்னா நாங்கள் உடனே அலர்ட் ஆகிடுவோம். ஸோ எல்லா விஷயத்துலையுமே ஒரு நம்பருக்கு மேலே போகும்போது அது டேஞ்சரஸ்ங்கிற கணக்கு வரும். அது வந்து யூஸ்வலாக எபிடமியாலஜிஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க உலகளவில். ஸோ சிட்டியில் இருப்பாங்க, ஸ்டேட்டில் இருப்பாங்க, கண்ட்ரியில் இருப்பாங்க. ஸோ திஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ மானிட்டர்ஸ் கண்டினியூஸ்லி. ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது பிரச்சனையாக இருக்கும்போது தான் அவங்கக்கிட்ட அதிக அறிவிப்புகள் வரணும். ஸோ இப்போ நாங்கள் பார்க்கும்போது WHO அறிவிப்புகள், நம்மளோட இந்தியன் ஹெல்த் அசோசியேஷன் அறிவிப்புகள், அதெல்லாம் மட்டும்தான் நாங்கள் வந்து சீரியஸாக எடுத்துப்போம். மற்றதெல்லாம் பெருசாக எடுக்க மாட்டோம். ப்ராக்டிஸில் பார்க்கும்போது வி சி காமன்லி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது இஷ்யூஸ் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்போம். நெக்ஸ்ட்டு கேள்வி நீங்கள் கேட்டது வந்து எப்போ டாக்டரை அணுகணும். ஸோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஒரு இரும்பல், சளி, காய்ச்சல் இருக்குது, இல்லை பேதி, ஃபஸ்ட்டு 1 or 2 days நீங்கள் வீட்டில் இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. வேண்டிய அளவு நீராகாரம் எடுத்துக்கோங்க. ஜுரம் வந்தால் பேராசிட்டமால் எடுத்துக்கோங்க. இது 2 தான் முக்கியம். ஜுரத்துக்கு ஆன்டிபயோட்டிக் எடுக்கக்கூடாது. ஆன்டிபயோட்டிக் ஃபீவர் குறைக்கிற மருந்து இல்லை, அது பாக்டீரியல் கிருமியாக இருந்தால் அதை கொல்லும். அதுவும் உங்களுக்கு அது என்ன பாக்டீரியல் கிருமின்னு அசஸ் பண்ணவே முடியாது. ஸோ பேராசிட்டமால், லெட் எனஃப் ஃப்ளூயிட்ஸ். 1 or 2 days நிற்கலை, மோசமாகிட்டே இருக்குன்னா டாக்டர் பார்க்கணும். அதுவே உங்களுக்கு வேறு பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பிளான்ட் ஆகிருக்கு, ஒரு கேன்சர் இருக்குது அப்படின்னா முன்னாடியே போகிறது நல்லது. நான் இந்த 2 நாள் எதுக்கு சொன்னால், முன்னாடியெல்லாம் 3-4 நாள் சொல்லுவோம். இப்போ டெங்கு ஃபீவர் இருக்கிறதுனால கொஞ்சம் ஏர்லியாக கண்டுபிடிக்கும் போது நீராகாரம் அதிகம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் 2-3 நாள் சொல்கிறோம். அப்போ டாக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கீங்கன்னா ஒன்றும் இல்லை, பேராசிட்டமால் எடுத்து ரெஸ்ட் எடுங்கம்பாங்க. வேறு பிரச்சனை இருக்க மாதிரி இருந்தால் டெஸ்ட்டு கொடுப்பாங்க. இன்னும் சிக்காக இருக்குது, ஏதோ ஆர்கன் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் இருக்குது, ஒரு நிமோனியா இருக்குது, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்னா IV ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. அந்த டெசிஷன் ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டை பார்த்த பிறகு தான் முடிவெடுக்க முடியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் உடம்பு சரியில்லை, ஜுரம், காய்ச்சல் வருது, ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுன்னா 2 விஷயம் முக்கியம். நீராகாரம் நிறைய எடுத்துக்கணும். ஏன்னா ஜுரம் வரும்போது நம்ம உடம்புல இருக்க நீர் வந்து ஆவியாக போகிறது இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ டபுள் த குவான்டிட்டி ஆஃப் லிக்விட்ஸ் தேவைப்படும். நீராகாரம் நிறைய எடுத்துக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். ஃபீவர் அதிகமாக இருந்தால் பேராசிட்டமால் எடுத்துக்கலாம். இதுக்கு மேல்பட்ட எந்த மருந்துகளாக இருந்தாலும் மருத்துவர் கொடுத்தா மட்டும்தான் எடுக்கணும். ஓகே மேம், தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். ஓகே மேம். ஸோ நீங்கள் வந்து நிப்பா வைரஸ்லேருந்து எல்லா ஜூனோட்டிக் டிசீஸ் பற்றி கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நிறைய பதில் சொல்லியிருக்கீங்க மேம். அண்ட் முக்கியமாக அவேர்னஸும், எப்படி நம்ம வந்துட்டு ஒரு மெடிசன் எப்படிலாம் எடுக்கணும், எது எடுக்கக்கூடாது, அதுவும் முக்கியமாக ஆன்டிபயோட்டிக்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து இப்போ இருக்கிற ஒரு காமன் விஷயம் என்னென்னா, ஓகே எனக்கு இதுதான் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க, நீங்களும் இதே போட்டுருங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து அதுவும் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக இந்தியர்கள் வந்து ரொம்பவே நிறைய எடுக்கிறாங்க அப்படிங்கிறதும் இருக்குது. தேங்க்யூ மேம், நிறைய காரியங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க மேம். அடுத்ததாக காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், ரெயின்போ FM. வணக்கம் மேடம். வணக்கம், டாக்டர்கிட்ட பேசுங்க சார். சொல்லுங்கள் சார். மேடம் வணக்கம் டாக்டர். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாய் கட்டா இது கட்டா எல்லாத்துக்கும் தடுப்பூசி இருக்கு. இப்போ மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வண்டுகள் நிறைய உருவாகிருக்கு மேடம். அது வந்து நைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா வண்டு வந்து எதனா ஒன்று கட்டிச்சுன்னா அப்படியே வேகமாகி போகுது, இதாகி போகுது. அதுக்கு ஏதாவது தடுப்பூசி இருக்கா? அதே மாதிரி ஒன்று மேடம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் நிறைய உருவாகிருக்கு. இப்போ தண்ணியில் ஏரியில் அதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுங்களாண்டா நிறைய நத்திங்க ஏரி, நிறைய ஏகப்பட்ட நத்திங்க கிடக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை இது பண்ணும்போது நிறைய நத்திங்க வருது. அந்த நத்திங்க வந்து கை தொட்டா மூளை காய்ச்சல் வருதுன்றாங்க. அது வந்து என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் மேடம். வண்டுகள் பார்த்திங்கன்னா எல்லா வண்டுகளும் டேஞ்சரஸ் கிடையாது. மஸ்கிட்டோ பைட்டே எடுத்துக்கோங்களேன். இதை நம்ம வெளியே போகும்போது பெருசாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த கொசுக்கள் கடிக்கும் போது வலிக்கிற மாதிரி இருக்கும், பெருசாக போகும்ல, இதெல்லாம் நியூசன்ஸ் மஸ்கிட்டோவும். அந்த மஸ்கிட்டோ கடிக்கிறதுனால எந்த கிருமிகளும் உள்ளே போய் ஆபத்து வராது. ஒரு இரிட்டேஷன் வரும், கையை சொறிவோம், அலர்ஜி வரலாம், அதுக்கு மேலே பெருசாக வராது. நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம கூட குட்டி மஸ்கிட்டோ இருக்கும், அது நம்ம கூடயே தான் இருக்கும். அது கடிக்கும் போது தான் அந்த டெங்கு, சிக்கன் குனியாலாம் வர்றது. ஸோ சிலது பெருசாக கடிக்கும் போது பிரச்சனைகள் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ வெளியில் பார்க்குற நிறைய வண்டுக்கள், தரையில் இருக்கிற எறும்பு, இதெல்லாம் யூஸ்வலாக பெரிய பிரச்சனைகள் வராது. அதுக்குன்னு தடுப்பூசிகள் தேவையில்லை. நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டாலே இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வராமல் தடுக்கலாம். நம்ம வீட்டை சுற்றி தண்ணி தேங்கக்கூடாது. ஏன்னா தண்ணி தேங்கினா அந்த மஸ்கிட்டோ வளரும், அதில் உங்களுக்கு ஈசல்கள் வரும். இப்போ நத்தைகள் வரணுன்னா உங்களுக்கு தண்ணி தேங்கியிருக்கணும். இப்போ இந்த வாட்டி ஒரு மேஜராக நத்தைகளோட இன்ஃபெஸ்டேஷன் இருக்குது. அது வந்து
தண்ணியை தாண்டி ரொம்ப தூரம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. முன்னாடி இருக்கிறத விட இதோட எக்ஸ்டென்ஷன் அதிகம் இருக்குது. ஸோ இதுலேருந்து பெஸ்ட் இப்போ அதான் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மழை பெஞ்சாக்கா எல்லா வீட்டுங்க மேலே சேத்து மேலே நிறைய நத்திங்க கிடக்குது. எந்த வீட்டுங்க பார்த்தாலும் நத்திங்க நிறைய இருக்குது. இதில் வந்து கொம்பு வச்சு தான் தள்ளி விடுறோம் செய்யறோம். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எத்தாயிரத்து ரூபாய் எல்லாத்தையும் கும்பலாக போட்டுறான். ஏதோ தூக்கிட்டு போயிட்டு கை தொடாமல் அதான் வந்து எதனா ஒரு இது பண்ணி ஒரு கூடல போய் போட்டுடுறான். அதான் வந்து கை தொட்டா அதை வந்து மூளைக்காய்ச்சல் வருன்றாங்களா, அது வந்து உண்மை மேடம். அதுதான் கேட்குறது. நத்தைகள் இன்ஃபெஸ்டேஷனில் சில இந்த பர்டிகுலர் டைப்பில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, சில இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் அதை இன்வைட் பண்ணி வர அளவுக்கு வராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு தண்ணி சுற்றி தேங்காமல் தகல்றது தான் மொதல் விஷயம். ரெண்டாவது, நத்தைகள் வந்ததுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கட்டையிலையோ இல்லை வந்து ஹார்ட் க்ளவுஸ்ன்னு சொல்லுவாங்க, திக்கான க்ளவுஸ் போட்டோ எடுக்கும் போது அதனால் டேமேஜ் வராமல் இருக்கும். தூக்கி போடும்போது ப்ராப்ளம் வராது. ஸோ எந்த அளவுக்கு அதுகளை தூக்கி போடுறோம், அந்த முக்கியமாக நத்தைகளை சமைச்ச உணவாக சாப்பிடாமல் இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா நத்தைகள் ஒரு வகையான மீட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் ஸ்ப்ரெட்டு முக்கியமாக அதில் தான் வருது. ஸோ வீடை சுற்றி நத்தைகள் இருக்குது சாப்பிடலாங்கிற யோசனை போகாமல் இது தூக்கி போடும்போதே பாதி பிரச்சனை முடிஞ்சு போயிடும். நீங்கள் சொன்னீங்களே இதுக்கு அவேர்னஸ் எல்லா இடத்துலையும் போட்ட ரீசன் அதை அவாய்ட் பண்ணதான் முக்கியமாக. அப்படி போடும்போதே பாதி பிரச்சனைகள் உரியது. அதை விட ரெண்டாவது பார்க்க வேண்டியது வீடை சுற்றி தண்ணி தேங்காமல் பார்த்துக்கிறது. மழைக்காலம் வந்ததுன்னா தண்ணி வடியணும். அதுக்கு என்ன முடியுமோ அது ஏற்பாடுகள் எடுறது கரெக்டு. ஏன்னா இந்த வருஷம் கொஞ்சம் மான்சூன் சீசன் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துருச்சு. வெயிலும் அதிகம் இருந்தது, மழைக்காலமும் கொஞ்சம் ஏர்லியாக வந்த மாதிரி இருக்குது. அடுத்த 3 மாதங்கள் மழை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. மழை வரும்போது நம்ம ஊரில் தண்ணியும் தங்கும். அது தங்காமல் வடிகால் வரத்துக்கு எவ்வளோ வழியோ அதையும் கொஞ்சம் ஏற்பாடுகள் முன்னாடியே ஆரம்பிக்கிறது நல்லது. வந்ததுன்னா அதை டிஸ்போஸ் பண்ணிடணும். அதை வந்து நம்மளோடு இருக்க விடக்கூடாது, அதை சமைத்து சாப்பிடக்கூடாது. இதுதான் முக்கியமான 3 விஷயங்கள். சாதாரணமாக தண்ணிக்குள்ளேருந்து பறக்கிற பூச்சிகளால் பெரிய ஆபத்துகள் கிடையாது. பட் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த மழைக்காலம் வந்ததுன்னா சின்ன சின்ன செடிகள் வரும்போது நம்ம அதுக்கு நடுவில் உட்காரும்போது, ஸ்பெஷலி சர்டன் ஏரியாஸ், தமிழ்நாடு, இந்த பாண்டிச்சேரி பெல்ட், பீச் ஏரியாவில் ஒரு வகையான உண்ணிகள் இருக்கும். இந்த உண்ணிகள் கடிக்கிறதே தெரியாது. அது கடிச்சிட்டு போயிடும். அந்த இடத்துல கருப்பாக பள்ளமாயிரும், வலி இருக்காது. இதனால் ஸ்க்ரப்டைஃபஸ்னு ஒரு இன்ஃபெக்ஷன் வரலாம். ஓகே. ஸோ உண்ணிகள் கடிச்சது தடயம் மாதிரி இருக்குது, வலி இல்லாமல் இருந்தால் உடனே டாக்டரை பார்க்கணும். அவங்க பார்த்துட்டு ஒரு மருந்து கொடுக்கணும். இல்லைன்னா இன்னொரு நோய் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. தழும்பு வந்து வலி இல்லாததுனால தெரியாது, பட் தழும்பு ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தாலே டாக்டர் அணுகணும். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ மேடம். ஸோ மேம், இப்போ நீங்கள் வந்து உண்ணிகள் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா மேம்? ஸோ அதுக்கு ஸ்கார் பார்த்தாலே நம்ம வந்து அப்போது டாக்டர் ஸ்கார் மாதிரி இருக்காது. இதுக்கு பேர் எஷ்கார்ன்னு சொல்லுவோம். அது எப்படின்னா நடுவில் கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும், சுத்த எழும்பி இருக்கும். இது என்னன்னா இது வந்து அப்படியே நம்ம கால் எங்கே உட்காரோமோ ஏறும். ஸோ நம்மளோட அந்த ஜட்டி லைனில், ரேசியர் லைனில், இல்லை ஸ்கர்ட் லைனில் போய் நிற்கும். அதுக்கு மேலே ஏற முடியாது. அங்கே அது வந்து ஒரு அனஸ்தட்டிக் ஏஜென்ட் மாதிரி போட்டு கடிச்சிடும். கடிக்கும் போது இந்த மைட்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே ரிக்கெட்சியல் இன்ஃபெக்ஷனை உள்ள தள்ளிடும். அந்த இன்ஃபெக்ஷன் 1 வாரம் 10 நாள் கழிச்சு ஜுரமாக வைக்கும். இது நாங்கள் வருஷம் இந்த வின்டர் சீசனில் இந்த ஸ்ப்ரிங் வின்டர் வரும் இல்லையா, மழைக்காலம், நம்ம ஊரில் இதெல்லாம் ஒன்றா தான் இருக்கும். தனியாக வந்து மழைக்காலம் பனிக்காலம்னு சொல்ல முடியாது. அந்த டைமில் வந்து வருஷம் பார்ப்போம். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ஒரு செப்டம்பரில் ஆரம்பித்து ஜனவரி பிப்ரவரி வரைக்குமே வருஷம் பார்ப்போம். அது இந்த கோஸ்டல் ரீஜியன், மழை இருக்கிற ரீஜியன், கேரளா, தமிழ்நாட்டில் ரொம்ப ஜாஸ்தியாக பார்க்குறோம். ஓகே டாக்டர். அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், ரெயின்போ எஃப்எம். ஹலோ, வணக்கம், டாக்டர்கிட்ட பேசுங்க மேம். சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு 2 கேள்வி இருக்கு. ஒன்று வந்து, நான் கடையில் ஒரு நாள் வெல்லம் வாங்கிறதுக்காக போயிருந்தேன். அப்போ அந்த கடைக்காரர் வந்து முழுசாக இருந்துச்சு 1 கிலோ வெல்லம். அதில் எலி கொஞ்சம் சுரண்டி இருந்துச்சு. அதை எடுத்து போட்டுட்டு அப்புறமா இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு எடை போட்டு கொடுத்தாரு. அந்த மாதிரி எலி கடித்த பொருள்கள் வந்து கடையிலையும் கொடுக்குறாங்க, நம்ம வீட்லேயும் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதை சாப்பிட்டா ஏதாவது ஆகுமா? ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து, எங்க வீட்டுல கீரை தோட்டம் வச்சிருந்தேன். ஒரு 10 செடி இருந்துச்சு. அதுல வந்து பாம்பும் இந்த பெரிச்சலியும் ஓடி சண்டை போட்டு விளையாடி அதுக்கப்புறமா போயிடுச்சுங்க. ஆனா அந்த கீரையை நான் சாப்பிடல, எடுத்து போட்டுட்டேன். அந்த மாதிரி தோட்டத்துல வந்து மற்ற விலங்குகள் வந்துச்சுன்னா அந்த பொருளை நம்ம சாப்பிடலாமா? இது 2 சொல்லுங்க மேடம். இப்போ வந்து எந்த கடிபட்ட பொருளும் சாப்பிட்றது அவ்வளோ நல்லதில்லை. பட் நீங்கள் வந்து ஒரு கிருமி உள்ளே போயிருக்கு, அதை நல்லா கொதிக்க வைக்கிறீங்கன்னாலே அது டீஆக்டிவேட் ஆகிடும்.
முக்கால்வாசி விஷயங்களை நம்ம தப்பிக்கிற ரீசனே அதுதான். ஏன்னா நம்மளோட இந்த வெல்லம் அந்த மாதிரி ட்ரை பொருட்கள் பல விஷயங்களில் கிருமி வந்துட்டு போயிருக்கலாம். பட் எப்படி அதனால் நமக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறோன்னா, நம்ம அதை வந்து வேக வைக்கும்போது, அதை நம்ம ஹை டெம்பரேச்சரில் வேக வைக்கும்போது அதில் கிருமிகள் இருந்தால் கிருமிகள் இறந்து போயிடும், நமக்கு ப்ராப்ளம் வர்றதில்ல. ஸோ ராவாக, அதாவது வெறுமனே சமைக்காத உணவுகள் எடுத்துக்கும் போது அந்த உணவு வகை சுத்தமாக இருக்கான்னு பார்க்குறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ யூஸ்வலாக அந்த எலி சொரன்னதில் முக்கால்வாசி வாயில் இருக்க கிருமிகள் தான் இருக்கும், பெருசாக ப்ராப்ளம் வராது. சில சமயம் எலியோட யூரினில் லெப்டோஸ்பைரோசிஸ் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எப்போவுமே அனிமல்ஸ் சாப்பிட்ட பாதி விஷயங்களை சாப்பிடக்கூடாது. ஸ்பெஷலி பழங்கள், காய்கறிகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இரண்டாவது, நீங்கள் பாம்பு கீரி சண்டை போட்டு போயிடுச்சு, அப்போ அந்த கீரையை கட் பண்ணி எடுக்கிறீங்க, திருப்பி சமைக்கிறீங்க, சமைச்சு சாப்பிடும்போது பிரச்சனை இல்லை. பட் அதுவே நீங்கள் ஒரு கார்னிஷிங்க்கு போடுறீங்க, ஒரு கொத்தமல்லி போடுறோம், கார்னிஷிங் போடுறோம். ஏன்னா ரோடன்ஸ் வந்து அந்த எலி வந்து எச்சம் யூரினில் போனாலும் வரலாம், வெறும் மேலே தூவி சாப்பிடும்போது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதுவுமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணியில் கழுவிட்டு நீங்கள் கொஞ்சம் பாயில் பண்ணிங்கனாலே போயிடும். ஸோ நமக்கு டவுட் இருந்ததுன்னா அதை கம்ப்ளீட்டாக வேக வைக்கணும், வேக வைக்காமல் சாப்பிடக்கூடாது. நமக்கு டவுட் போயிடுச்சுன்னு பார்த்துட்டோம்னா தூக்கி போடும். டவுட் இருந்தாலே வேக வச்சு சாப்பிடுங்க, பிரச்சனை இருக்காது. ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பழங்கள் இதிலெல்லாம் வந்து இந்த மாதிரி கடிச்சா பைட்ஸ் இருந்தால் சாப்பிட்றது வந்து இப்படி தான் சாப்பிட்ணுன்னு. சில பருப்பு வகைகளில் சின்ன சின்ன வண்டுகள் இருக்கும், அதை எப்படி டாக்டர் யூஸ் பண்ணலாமா? மெஜாரிட்டி ப்ராப்ளம் இருக்காதுமா. நீங்கள் மெயின் ரீசன் வந்து வண்டுகள் கடித்த பருப்பை தூக்கிடுவோம், மிச்சம்தான் இருக்கும். அதை நீங்கள் வேக வைக்கும் போது ஏதாவது கிருமிகள் மேலே உட்காந்தாலும் இறந்து போயிடும். அதான் சொன்னேன், நம்ம ஊரில் ஒரு பெரிய அட்வான்டேஜ், நமக்கு சாலட் சாப்பிட்ற பழக்கம் பெருசாக இல்லை, கூட்டு பொரியல் இருக்கிறதுனால தான் பிழைக்கிறோம். அப்ராட் மாதிரி நமக்கு இருக்க சானிடேஷன் எதுக்கு, சாலட்ஸாக எடுத்தோம்னா இன்னும் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக. பிரச்சனை எங்கே வருது, இந்த சட்னி, ரசம் எல்லாம் நிறைய கொதிக்க வைக்காத செய்கிற பொருட்களில் தான் ஸ்ப்ரெட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே டாக்டர். அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா. டாக்டர். வணக்கம் சார். டாக்டர், இப்போ மாம்பழ சீசனா இருக்கிறதுனால நிறைய இந்த பேட் இதெல்லாம் கூட மாம்பழத்தை சாப்பிடுதில்ல, அதனால நம்ம அதெல்லாம் சாப்பிடக்கூடாது இல்லை மேடம்? இந்த பேட் வந்து கடிச்ச மாம்பழங்கள் சாப்பிடாதீங்க. மாம்பழம் எடுத்தீங்கன்னா சுத்தமாக தண்ணியில் போட்டு கழுவிட்டு தோலை எடுத்துட்டு சாப்பிடுங்க, ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ ஒரு பேட்டு கடித்த மாம்பழத்தை சாப்பிடக்கூடாது. பேட்டில் நம்ம எலி கடிச்சதா கூட இருக்கட்டும், ஒரு கடிப்பட்ட மாம்பழத்தை, இப்போ முன்னாடி சொல்லுவாங்க அணில் கடிச்ச பழம் சுவை நிறையா இருக்கும்னு, அதெல்லாம் வந்து எல்லாம் அந்த கான்செப்டே விட்டுடலாம். கடிப்பட்ட பழமாக இருந்தால் எடுக்க வேண்டாம். ஸோ அதுக்கு சுத்தமாக இருக்க ஃபுல்லாக இருக்க பழம் கண்டிப்பாக கழுவி சாப்பிடுங்க. தேங்க்யூ. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். மேம், அடுத்து வந்து நான் தான் கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா வந்து சொல்லுவாங்கல்ல, கடிச்ச மாம்பழம் தான் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும். ப்ராபப்ளி டேஸ்ட்டாக கூட இருக்கலாம், பட் வேறு ஏதாவது ஆபத்து வரது இருக்கு. ஆமாம், வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் பிடிக்கிறது முக்கியமா? கண்டிப்பாக மேம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். ஹலோ, வணக்கம் ரெயின்போ எஃப்எம். தொடர்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. வணக்கம். மேடவாக்கத்துல சித்ரா மேம். சொல்லுங்க சித்ராம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம். எனக்கு எங்க வீட்டு மொட்டை மாடியில படியில எல்லாம் வந்து இந்த எலி கழுவி அது மோஷன் எல்லாம் வந்து போய் வச்சிருக்கு மேம். அதை மிதிச்சோம்னா ஏதாவது நமக்கு உடம்புக்கு வருமா மேம்? எப்போவுமே சொல்கிறேன், இன்டாக்ட் ஸ்கின், அதாவது நம்ம தோலில் பிரச்சனை இல்லாத வரைக்கும் இந்த மாதிரி எதுலேயுமே ப்ராப்ளம் வராது. ரெண்டாவது, இந்த கிருமிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வெயிலில் போய் ட்ரை ஆனவனே, அதாவது மொத்தமாக அதோட சக்தி இழந்து போயிடும். ஒரு சில கிருமிகள் மட்டும்தான் ட்ரை ஆனவனே உயிரோடு இருக்கும். நம்ம இந்த மஸ்கிட்டோ லார்வா அந்த மாதிரி சில விஷயங்கள் தான். ஸோ இந்த வாயிலேருந்து வர எச்சத்துலேயோ இல்லை மோஷன்லேயோ வரதெல்லாம் வறண்டு போயிடுச்சுன்னா ஆபத்தில்லை. ஈவன் எலியோட யூரினாக இருக்கட்டும், மோஷனாக இருக்கட்டும், ரொம்ப ட்ரை ஆன பிறகு ப்ராப்ளம் இல்லை. இந்த டாக்ஸோபிளாஸ்மா அதெல்லாம் வந்து கேட்டில் வரும், ரேட்டில் இருக்காது. ஸோ நம்ம ட்ரை ஆன பிறகு எடுத்து போடுறதுல பெரிய அளவுக்கு ப்ராப்ளம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு அது பெரிய அளவில் சுத்தம் பண்ணோன்னா ஒரு மாஸ்க்கை போட்டுட்டு பண்ணுறது நல்லது. ஏன்னா அலர்ஜிகள் வரலாம், பட் வெறும் எலிகள் பெருசாக ப்ராப்ளம் இருக்காது. அப்புறம் மேம், இந்த பல்ல நோண்டி வைக்குது மேம் செடிங்கள்ல, அந்த அதெல்லாம் வந்து நம்ம கீரை கேட்டாங்க, அந்த மாதிரி ஏதோ செடிங்க, அந்த மாதிரி காய்கறிங்க எதனா அதெல்லாம் சாப்பிடலாம் மேம்?
நம்ம ஊரில் ஒரு பெரிய அட்வான்டேஜ்மா எலிகள் நம்மளோட ரொம்ப அடாப்ட் ஆகிடுச்சு, நம்மளும் எலிகளுக்கு அடாப்ட் ஆகிட்டோம். நான் 25 வருஷம் முன்னாடி MBBS படிக்கும்போது எலிக்காய்ச்சல் பெருசாக இருந்தது. இப்போ சிட்டியில் எலிக்காய்ச்சலில் ரொம்ப சிக்காரவங்க பார்க்குறதே இல்லையா, நம்மளும் எலியோட அடாப்ட் ஆகிட்டோம், எலியும் நம்மளோட அடாப்ட் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு நம்மளோட எதிர்ப்பு சக்தியும் வந்துருச்சு. பட் எலி வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழிகள், அந்த எலியை ஒழிக்க என்ன வழிகள்னு பாருங்கள். ஏன்னா இருக்க வரைக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த ஹோம் அடாப்டட் எலிகள்லையும் பல்லிகள்லையும் பெரிய அளவுக்கு நோய்கள் வராது. ரேபீஸ் எல்லாம் எலியால் வராது. பூனை பிடிக்கின்றாங்க, அது பிடிக்கவே மாட்டேங்குது. இருக்கு மேம் பூனை, அது பிடிக்கவே மாட்டேங்குது மேம். பூனை பயப்படுதுங்க எலியை பார்த்து இப்பெல்லாம். ஆமா, பெருசெலின்றாங்க, அந்த மாதிரி பெரிய எலி மேம். நோண்டி வச்சுருக்காங்க செடிங்கள்லாம், நல்லா இருக்கிற செடியெல்லாம் அப்படியே இது பண்ணுது, தண்ணி ஊற்றினா கூட வாடி போகுது மேம். ஓகே மேம், தேங்க்யூ. தேங்க்யூ மேம். வணக்கம் ரெயின்போ FM. வணக்கம் மேடம். மேடம், இப்போ இந்த ஈமைத்தது இருக்குல்ல மேடம், நம்ம ஒரு கிடந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போதோ இல்லை எங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து அது பாட்டில் வந்து உட்காந்துட்டு போயிடுது மேடம். அந்த பாட்டில் அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணவும் முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன மேம் பண்றது? ஆனா அது ரொம்ப ஆபத்து தானே மேம். ஆமாங்க, ஏன்னா வைக்கிறது எல்லா இடத்துலையும் உட்காரும். மோஷனாக இருக்கட்டும், கை கழுவாமல் இருக்கட்டும், அது மேலே உட்காந்துட்டு அந்த ஈயோட சர்ஃபேஸ், அது பேர் ஃபோமைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ டைரெக்டாக எந்த நோயும் காஸ் பண்ணாது. வந்து கடிச்சு நமக்கு ஒரு நோயின்னு வராது. பட் வந்து அதுக்கு மேலே நம்மளோட சாப்பாடு பொருட்கள்லாம் இருக்கும்போது அது கிருமிகளும் சேர்ந்து உட்காரும். மக்கும்போது அந்த கிருமி அப்படியே இருக்கும். அது ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு பரவும். அதனால தான் மொய்ச்ச பொருள் தொடக்கூடாதுன்னு சொல்கிறது. ஏன்னா அது எல்லா இடத்துலையும் உட்கார்றதுனால கெட்டுப்போன பொருள், கெட்டு போகாத பொருள், நல்ல பொருள் எல்லாமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹோட்டலோட ஹைஜீன்னு பார்த்தாலே இருக்கக்கூடாது. அது இல்லாமல் பார்த்துக்கிறது தான் அதில் முக்கியமான விஷயம். பெரும்பாலான இடங்கள் இருக்கு மேம். இப்போ ஒரு பலாப்பழம் இதெல்லாம் வாங்க போறோம் அப்படின்னா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும், 1-2 வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு. இதை நீங்கள் அப்படி பார்க்கும்போது இப்போ பார்க்குறீங்க, வேறு ஆப்ஷனே இல்லைன்னா ஃபஸ்ட்டு அந்த பொருளை எடுத்து நல்ல சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு சாப்பிடுங்க. ஏன்னா என்ன பண்ணும், மேலே உட்காருமே தவிர உள்ளுக்குள்ளே போய் இன்ஃபெக்ஷனை செலுத்தாது. ஸோ நமக்கு ஆப்ஷன் இல்லை, இருக்கலாங்கிற டவுட் இருந்தது தான் அந்த பொருளை எடுத்து கழுவிட்டு சாப்பிடும்போது அதனால் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறது கொஞ்சம் குறையும். கழுவுறது எப்படி? ஹீட் வாட்டர் பெட்டரா இல்ல நார்மலா? சாதாரண தண்ணியிலே கழுவிக்கலாம். ஆனால் அந்த தண்ணி சுத்தமாக இருக்கணும், ஹாட் வாட்டர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ மேம், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நிப்பா வைரஸ் கேரளாவில் வந்து பரவுது. இந்த மாதிரி டைமில் ஒருவேளை நம்ம வந்து வைரஸை தவிர்க்கணும் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி டிசீசஸ், ஜூனோட்டிக் டிசீஸ் தவிர்க்கணும்னா ட்ராவல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறது வந்து நல்லது. ஒரு பெரிய எபிடமிக் ஒரு இடத்துல இருக்குன்னா பெஸ்ட் வே டு ப்ரிவென்ட் அண்ட் ப்ரொடெக்ட் ourselves to avoid travel. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எல்லாருக்கும் தெரியும் DRCயும் யுகாண்டாலையும் நிப்பா இருக்குது. ஸோ இந்த டைமில் இவ்வளோ இது எபோலா இருக்குது, இந்த டைமில் அந்த இடத்துக்கு போக வேண்டாம். அதில் சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கும், அந்த டைமில் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம போய் அனுபவிச்சு வர்றதுலாம் வேலைக்கே ஆகுது. இப்போ ஏதோ ஒரு இடத்துல நிப்பா பெரிய லெவலில் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த பர்டிகுலர் டைம் வேண்டாம், போகாமல் இருக்கிறது பெட்டர் ஆப்ஷன். பட் எல்லா டைமும் எல்லாத்தையும் யோசிக்க முடியாது. ஒன்ஸ் இன் அ வைல் 1-2 வந்துக்கிட்டு தான் இருக்கும், அதை இக்னோர் பண்ணிக்கலாம். பட் பெரிய லெவலில் ஏதாவது எபிடமிக் இருந்ததுனால் இந்த இடங்களுக்கு போகாமல் இருக்கிறது தான் அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கான பெஸ்ட் மெஷர். ஓகே மேம், தேங்க்யூ மேம். வணக்கம் ரெயின்போ FM. மேடம், சொல்லுங்கள் சார். கட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம கூட டாக்டர் விஜயலட்சுமி மேம் இருக்காங்க. அவங்களோட தொடர்ந்து நீங்கள் பேசணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 29860038 அல்லது 2952055554. ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் விஜயலட்சுமி அவர்கள் வந்து எபிடெமியாலஜிஸ்ட் நம்ம கூட இருக்காங்க, தொற்று நோய் நிபுணர். ஸோ மேம், நீங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க அந்த எப்படி வந்து ஜூனோட்டிக் டிசீஸ்லேருந்து அவேர்னஸ் கொடுத்துருந்தீங்க, நிறைய விஷயங்கள். அதாவது ஹவுஸ் ஃப்ளைக்கு சொன்னீங்க, மஸ்கிட்டோஸ்க்கு சொன்னீங்க, கொசுலேருந்து எப்படி இது பண்ணணும்னு. ஸோ நீங்கள் ரீசன்ட் டைம்ஸில் பார்த்ததில் ரொம்ப அதிகமான கேசஸ் என்ன? இந்த ஒரு விஷயம் தான் வந்து நிறையவே இந்த மாதிரி டிசீசஸ் வந்திருக்கு, இந்த ஒரு விஷயத்த நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா ஒரு விஷயம் என்ன மேம்? இல்லைங்க, நாங்கள் வெறும் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோங்கிறதுனால ரொம்ப பயஸ்டு பாப்புலேஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ அன்காமனும் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நமக்கு ஒரு வகையான இன்ஃபெக்ஷன் வரும்போது அந்த மோட் ஆஃப் ஸ்ப்ரெட் டாக்டர் யூஸ்வலாக சொல்லுவாங்க. உங்களால் மற்றவங்களுக்கு எப்படி பரவுங்கிறத கேட்டோம்னா அதை முடிஞ்ச அளவுகளுக்கு மற்றவங்க பரவாமல் தடுக்கிறதுக்கு பார்க்கணும். ஓகே, தட் இஸ் அ பெஸ்ட் வே டு கண்ட்ரோல் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், ஜூனாட்டிக் ஆர் ட்ராபிக்கல் எல்லாமே. அதுதான் எவ்ரிபடி நமக்கு வந்து ஒரு ஒரு சமூக பண்பாக வரணும். ஓகே,
நமக்கு இப்போ உனக்கு சளி இருக்கா மாஸ்க் போடணுங்கிறது ஒரு பண்பு மாதிரி வரும். நீங்கள் இப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் நிறைய கண்ட்ரியில் அது ஒரு ஃபேஷன் மாதிரி இருக்குது. நம்மளால் இன்னும் அந்த மாஸ்க் போட்டுட்ருக்கிறத கொண்டு வர முடியல. ஸோ இதெல்லாம் டெஃபினட்டாக ஒரு பப்ளிக் ஹெல்த்துக்கு ஒரு டிஃப்ரென்ஸை கொண்டு வரும் கண்டிப்பாக. பட் நம்ம ஊரில் இன்னமும் நாங்கள் பார்க்குறது அன்சேஃப் ஃபுட் அண்ட் வாட்டர் ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன், ஜூனாட்டிக்கும் நான் ஜூனாட்டிக்கும் இன்னும் அந்த சானிடேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது நம்ம ஒரு லெவல் மேலே பண்ண முடியல. ஓகே டாக்டர். ஸோ சானிடேஷன் வரும்போது ஃபுட்டு, வாட்டர், பிவரேஜ் எல்லாமே நம்மளது மட்டும் இல்லை, நம்ம இண்டிவிஜுவல் மட்டும் இல்லை, கம்யூனிட்டியுமே இருக்குது. வீடை சுற்றி தங்குற தண்ணியிலேருந்து எடுத்து கழிவு நீரை வெளியில் கொண்டு போகிறதுலேருந்து எடுத்து எல்லாமே இதில் கணக்கு வரும். ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். அடுத்த காலர் யாருன்னு பார்த்தலாம். வணக்கம், ரெயின்போ எஃப்எம். ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம், டாக்டர்கிட்ட பேசலாமா? சொல்லுங்க, டாக்டர் தான் பேசுகிறேன், சொல்லுங்கம்மா. குட் ஆஃப்டர்நூன் மேம். அது வந்து இந்த புறா வந்து நிறைய வீட்டில் வந்து அடையுது, அது வந்து லங் இன்ஃபெக்ஷனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. புறா இருக்கும்போது 2 வகையான ப்ராப்ளம் வரலாம். ஒன்று சிட்டகோசிஸ்னு ஒரு நோய் வரலாம், அது ஒரு வகையான கிருமியால் வர்றது. அது வந்து நிமோனியா காஸ் பண்ணலாம், இல்லை லேசாக சளி பிடிச்சிட்டு போகலாம். இன்னும் சில பேருக்கு புறாவோட அதோட கழிவுகளால் அலர்ஜி ஏற்படலாம். ஸோ அவங்களுக்கு இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ்னு ஒரு ஆபத்தும் வரலாம். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லலாம் நம்ம வீடுகள்லாம் அந்த ஏசியை சுற்றி பூரா போய் உட்காந்துக்கும். ஸோ அப்போ வெண்ட்டுக்குள்ளே வந்து அது போகும்போது சில பேருக்கு அவங்களுக்கு அறியாமல் நாள் கணக்கில் வருஷக்கணக்கில் அந்த புறா எச்சம் உள்ளே போக 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 அவங்க சுவாசிக்க நுரையீரல் டேமேஜ் ஆகி இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் நுரையீரல் செயலிழந்துடும். ஸோ அது ஒரு வகையான ப்ராப்ளம். ஸோ புறாக்கள் நம்ம வீட்டில் நம்மளோட அந்த நம்ம ஏசி இல்லைனாருங்கிறது அவ்வளோ நல்லதில்லை. புறாக்களால் உங்களுக்கு அலர்ஜி ஆகுதுன்னா கூட வச்சுக்க வேண்டாம். பட் சிட்டகோசிஸ் ரொம்ப ரேர் தான். பறந்து அந்த அவுட்லெட்ல எல்லாம் வந்து உட்காந்துக்குது. ஆனால் காக்கா வருது, காக்கானால ஒரு பிரச்சனையும் இல்லை. இவ்வளோக்கும் காக்கா ரொம்ப டர்ட்ஸ் எல்லாம் சாப்பிடுதுன்றாங்க, ஆனால் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டவ்வு தான் ஆனால் பாவமாகவும் இருக்குது. ஆனால் வந்து எப்படி நோய் ப்ரீதிங் ப்ராப்ளம்லாம் வருது. ஸ்பெஷலி இந்த ஏசி வெண்ட்டில் உட்காரும்போது தான் நீங்கள் ஏசி வெண்ட் பக்கத்தில் புறா உட்காராமல் இருக்கிறதுக்கான என்ன மெஷர்ஸ் எடுக்க முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணணும். ஓ அப்படிங்களா? அப்போ அதை அடைய விடாமல் ஆக்கணும், அவ்வளோதான். இல்லை, அந்த இடத்துல அதை உட்கார இப்போ என்ன ஆகுது, நிறைய இடங்கள்ல ஏசி வெண்ட் பக்கத்தில் தண்ணி தேங்கி இருக்கும். எனக்கு தண்ணி தங்குற இடத்துல கொசு இருக்கிறதும், அதே மாதிரி அந்த ஏசி அவுட்டோர் யூனிட்டுக்கு மேலே வந்து புறா உட்காரதும் ரொம்ப காமனாக இருக்குது. அந்த இடங்கள்ல புறா உட்காராமல் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கால் வைக்க முடியாமல் ஏதாவது ஒன்று வைக்கலாம். அது கொஞ்சம் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னாலே போதும். ஓகே, தேங்க்யூ மேம். ஸோ மேம், இப்போது நம்ம வந்து நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ எனக்கு இன்னொரு டவுட் மேம். அதாவது இப்போது வின்டர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டவுட்டுங்கிறத விட எல்லாருக்காகவும் ஜென்ரலாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, இந்த வின்டர் சீசனில் நம்ம இந்த ஜூனோட்டிக் டிசீஸ் வராமல் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா முக்கியமான அவேர்னஸ்ன்னு என்ன மேம் சொல்லுவீங்க? ஸோ மழை வந்த பிறகு முக்கியமாக தண்ணி தேங்கிறதுனால நமக்கு மஸ்கிட்டோ பைட்ஸ், இன்செக்ட் பைட்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் ஜாஸ்தி. ஸோ கொசு நம்ம வீடை சுற்றி இல்லாமல் இருக்கணும், வீடை சுற்றி தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்னெயில் இன்ஃபெஸ்டேஷன் இந்த வருஷம் இருக்குது, அதுவும் தண்ணி தேங்கிறதுனால வருது. ஸோ மழை வந்த பிறகு முக்கியமாக பார்க்க வேண்டியது தண்ணி வடியணும். ஸோ இப்போவே அதுக்கு நம்ம பிளான் பண்ணிக்கணும். நம்ம வீட்டை சுற்றி இருந்தாலும் நம்ம ஏரியாலே இருந்தாலும் யூ ஷுட் டாக் வித் யுவர் லோக்கல் அத்தாரிட்டிஸ் அண்ட் மேக் ஷுர் தண்ணி தங்காமல் பார்க்குறது பல விஷயங்களை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். ரெண்டாவது, இந்த மழை தண்ணியில் நமக்கு சில சமயம் கலப்படம் வந்துடும் இருக்கிற தண்ணியோடு சேர்ந்து. ஸோ நம்ம குடிக்கிற தண்ணி ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ அந்த காலத்தில் ஒரு பெரிய குண்டானில் காலையில் நல்லா ரோல் பாயில் பண்ணி வைப்பாங்க. ஸோ யூ கேன் யூஸ் இட் வித்தின் அ டே, தட் யூ கேன் ஈஸிலி யூஸ். புட் அ ஃபில்டர், உங்களுக்கு ஃப்ளோயிங் வாட்டர் இருந்தால், இல்லை ரோல் பாயில் பண்ணி குடிங்க. தண்ணியை அப்படியே குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். சேம் வித் மில்க், பாலையும் 3 நிமிஷம் ரோல் பாயில் பண்ணும்போது இன்ஃபெக்ஷன்ஸ் குறையும். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சூடு பண்ணி கொடுக்கும்போது டவுட் இருக்கும்போது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி எலிகள், பூனைகள்லாம் வந்துட்டு போகிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. உங்கள் பெட் அனிமல்னால் உங்கள் கூட இருக்கணும், இல்லை வெளியில் இருக்கணும். நிறைய இடத்துல என்ன ப்ராப்ளம் இருக்கும், திடீர்னு வரும் போகும், திடீர்னு இருக்காதும்பாங்க. அப்போ அது வேக்சினேட்டடாகவும் இருக்காது, அது ஹெல்த்தியாக இருக்கா இல்லையான்னு கேட்டாலும் தெரியாது. அந்த சமயத்தில் தான் ப்ராப்ளம். பெட்டு வேணுமா பெட்டை வளங்க, இல்லை வேணான்னா விட்டுருங்க. அது ஒரு பார்ஷியல் பெட்டு ரோட்டில் வளரும் பின்னாடி வருங்கும்போது பிரச்சனைகள் அதிகமாகுது. ஏன்னா அதுக்கும் தடுப்பூசி போட்டிருக்கான்னு தெரியாது. நம்ம ஊரில் இன்னமும் எல்லா விலங்குகளுக்கும் தடுப்பூசி போடுற அளவுக்கு நம்மளும் வரல. கொஞ்சம் நம்ம சைடில் கேர்ஃபுல்லாக இருந்தால் பெட்டராக இருக்கும்.
ரொம்ப நன்றி டாக்டர். நீங்கள் நிறைய காரியங்கள், அதாவது நம்ம டே டு டே லைஃப்பில் எவ்வளோ காரியங்கள் நம்ம வந்து அவேர்னஸாக இருக்கும்போது, அவேர்டாக இருக்கும்போது இந்த மாதிரியான காரியங்களை தவிர்க்கலாம். அதுவும் விலங்கினங்களோட நம்ம எப்படி ஒன்றிய வாழ்க்கையை வந்து அமைச்சு இந்த அடாப்டேஷனில் எப்படி வந்து சேஃபாக இருக்கலாம், நிறைய காரியங்கள் எங்கள் கூட வந்து பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். நிறைய காரியங்கள் எங்களுக்காக கற்றுக் கொடுத்துருக்கீங்க. நன்றி. நன்றி.